அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 45வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி இணைச்சட்டம் அதிகாரம் 21 முதல் 24 வரை. அதிகாரம் 21 முதல் 24 வரை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த பல்வேறு கட்டளைகளை மோசே மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கடைபிடித்து வந்தால் ஆண்டவருடைய ஆசி அவர்கள் மேல் தங்கும் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். தொடர்ந்து அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். இணைச்சட்டம் அதிகாரம் 21. துப்பு துலங்காத கொலைகள் குறித்த விதிமுறைகள். நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுத்த மண்ணில் திறந்த வெளியில் ஒருவன் கொலையுண்டு கிடக்க அவனை கொலை செய்தவன் யாரென்று தெரியாதிருந்தால் உன் தலைவர்களும் நீதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலையுண்டு கிடப்பவனை சுற்றிலும் உள்ள நகர்களுக்கு உள்ள தொலைவு எவ்வளவு என்று அளப்பார்களாக. கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகிலுள்ள நகர் தலைவர்கள் வேலையில் பழக்கப்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பர். பின்னர் உளப்படாததும் விதைக்கப்படாததும் நீரோடுவதுமான பள்ளத்தாக்கிற்கு அந்த கிடாரியை அந்நகர் தலைவர்கள் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் அதன் கழுத்தை முறிப்பர். அப்பொழுது தனக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பெயரால் ஆசி வழங்கவும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியின் புதல்வர்களாகிய குருக்கள் முன்வர வேண்டும். ஏனெனில் அவர்களது வாக்கின்படியே எல்லா வழக்குகளும் எல்லா தடியடிகளும் தீர்க்கப்பட வேண்டும். அப்போது கொலை உண்டவனுக்கு மிக அருகிலுள்ள நகர் தலைவர்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட கிடாரியின் மீது அவர்கள் கைகளை கழுவி உரத்து சொல்ல வேண்டியது, எங்கள் கைகள் இந்த இரத்தத்தை சிந்தியதுமில்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதுமில்லை. ஆண்டவரே, நீர் மீட்ட மக்களாகிய இஸ்ரேலை மன்னித்தருளும். குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை மக்கள் இஸ்ரேல் மேல் சுமத்தாதேயும். இரத்த பலியில் இருந்து அவர்களை விடுவித்தருளும். இவ்வாறு குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பலியை உன்னிடமிருந்து நீக்கி விடுவாய். ஏனெனில் ஆண்டவரின் முன்னிலையில் நேரியதை செய்துள்ளாய். போர் பெண் கைதிகளை குறித்த விதிமுறைகள். உன் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய போகையில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன் கையில் ஒப்படைப்பார். நீ அவர்களை சிறைப்பிடிப்பாய். அப்போது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கி கொள்ள விரும்பினால் அவளை உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போ. அவள் தன் தலையை மழித்து நகங்களை வெட்டி கொள்வாள். அவள் சிறை கைதியின் ஆடையை கலற்றிவிட்டு உன் வீட்டில் தங்கி 1 மாத காலம் தன் தந்தையையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள். அதன் பின் நீ அவளோடு கூடி அவள் கணவனாவாய். அவள் உனக்கு மனைவியாவாள். அவள் மேல் உனக்கு விருப்பமில்லாமல் போனால் அவள் விருப்பம் போல் அவளை போகவிடு. நீ அவளை கெடுத்து விட்டதால் பணத்துக்கு விற்கவோ அடிமை போல் நடத்தவோ வேண்டாம். தலைச்சனின் பங்கு குறித்த விதிமுறை. 2 மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பாகவும் மற்றவள் மேல் வெறுப்பாகவும் இருக்கும்போது இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில் வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் தலைப்பேராக இருப்பானாயின் அவன் தனக்குண்டான சொத்தை தன் புதல்வர்களுக்கு பங்கிடும் நாளில் தலைச்சனுக்குரிய உரிமையை தலைச்சனாகிய வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு அன்றி விரும்பப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு கொடுக்கக்கூடாது. வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனையே தலைச்சனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள சொத்துக்களில் அவனுக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவனே தன் தந்தையின் ஆற்றலது முதற்கனி. தலைச்சனுக்குரிய உரிமை அவனையே சாரும். கீழ்ப்படியாத மகனை குறித்த விதிமுறை. ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர் வாயிலுள்ள தலைவர்களிடம் கொண்டு போவர். எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாயிருக்கிறான். எங்கள் சொல் கேட்பதில்லை, பெருந்தீனிக்காரனும் குடிவெறியனுமாயிருக்கிறான் என்று நகர் தலைவர்களிடம் அவர்கள் சொல்ல வேண்டும். உடனே அந்நகரத்து மனிதர் எல்லோரும் அவனை கல்லால் எறிவர். அவனும் செத்தொழிவான். இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று. அதை கேட்டு இஸ்ரேலர் எல்லோரும் அஞ்சுவர். பிற சட்டங்கள். சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்கவிடு. ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது.
அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே. இணைச்சட்டம் அதிகாரம் 22. உன் இனத்தவன் ஒருவனின் ஆடோ மாடோ வழி தவறி திரிவதைக் கண்டும் அதை காணாதவன் போல் இருந்து விடாதே. அதை உன் இனத்தானிடம் திருப்பி கொண்டு போ. உனக்கு அடுத்திருப்பவன் உன்னிடமிருந்து வெகு தொலையில் இருந்தால், அல்லது அவன் யாரென்று நீ அறியாதிருந்தால், அதை உன் வீட்டுக்குள் கொண்டு போய் உன்னோடு வைத்துக்கொள். உனக்கு அடுத்திருப்பவன் அதை தேடி வரும்பொழுது அதை அவனிடம் திரும்ப கொடு. உனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்து காணாமல் போன கழுதைக்கோ ஆடைக்கோ வேறு எந்த பொருளுக்கோ அவ்விதமே செய். நீ அவற்றை கண்டும் காணாதவன் போல் இருந்து விடாதே. உனக்கு அடுத்திருப்பவனின் கழுதையோ மாடோ வழியில் விழுந்து கிடப்பதை கண்டும் காணாதவன் போல் இருந்து விடாதே. அதை தூக்கிவிட அவனுக்கு உதவி செய். ஆண்களின் ஆடைகளை பெண்கள் அணியலாகாது, பெண்களின் உடைகளை ஆண்கள் உடுத்தலாகாது. ஏனெனில் அப்படி செய்பவர்கள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். வழியோரமாய் மரத்திலோ தரையிலோ குஞ்சுகள் அல்லது முட்டைகள் உள்ள பறவை கூட்டையும் அந்த குஞ்சுகள் அல்லது முட்டைகள் மேல் தாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதையும் கண்டால் குஞ்சுகளோடு தாயை பிடிக்காதே. தாயை போகவிடு, குஞ்சுகளை உனக்கென எடுத்துக்கொள். அப்பொழுது உனக்கு நலமாகும். நீ நெடுநாள் வாழ்வாய். நீ புது வீட்டை கட்டும்போது உன் வீட்டு மாடியை சுற்றி கைப்பிடி சுவரை கட்டு. இல்லையெனில் ஒருவன் மாடியிலிருந்து விழுந்தால் விழுந்தவனின் இரத்தப்பழி உன் வீட்டின் மீது வரும். திராட்சை தோட்டத்தில் வேறு விதைகளை விதைக்காதே. அப்படி செய்தால் நீ விதைத்தவற்றின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழலாகாது. ஆட்டுமயிரும் நூலும் கலந்து நெய்யப்பட்ட ஆடையை உடுத்தாதே. உன்னை நீ மூடிக்கொள்ளும் மேற்பார்வையின் 4 மூலைகளிலும் தொங்கல்களை அமைத்துக்கொள். பாலுறவு தூய்மை பற்றிய சட்டங்கள். ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளை வெறுத்து அவள் மீது அவதூறு சொல்லி அவளது பெயரை கெடுத்து, நான் இந்த பெண்ணை மணமுடித்தேன், ஆனால் அவளோடு உறவு கொண்டபோது அவள் கன்னி அல்ல என்று கண்டுகொண்டேன் என்று கூறினால், அப்பெண்ணின் தந்தையும் தாயும் அவளது கன்னிமையின் அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அவளை நகர் வாயிலுள்ள தலைவர்களிடம் கூட்டி வருவார்கள். அப்போது அப்பெண்ணின் தந்தை தலைவர்களிடம், என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், அவனோ அவளை வெறுக்கிறான். அத்தோடு உன் மகளிடம் கன்னிமையை காணவில்லை என்று கூறி அவளை பற்றி அவதூறு சொல்கிறான். இதோ என் மகளின் கன்னிமைக்கான சான்று என்று சொல்லுவான். பின்பு அவர்கள் நகர் தலைவர்களின் முன்னர் அந்த துணியை விரிப்பார்கள். அப்போது அந்நகர் தலைவர்கள் அம்மனிதனை பிடித்து தண்டிப்பார்கள். பின்னர் அவனுக்கு 100 வெள்ளிக்காசுகள் தண்டம் விதித்து அதை பெண்ணின் தந்தையிடம் கொடுப்பார்கள். ஏனெனில் இஸ்ரேலின் கன்னி ஒருத்தியின் மேல் அவன் அவதூறு கூறியுள்ளான். அவளே இவனுக்கு மனைவியாக இருப்பாள். அவன் வாழ்நாள் முழுவதும் அவளை தள்ளிவிட முடியாது. ஆனால் அப்பெண்ணிடம் கன்னிமை காணப்படவில்லை என்பது உண்மையானால் அந்த பெண்ணை அவள் தந்தையின் வீட்டு வாயிலுக்கு வெளியே கொண்டு வந்து அவளது நகரின் மனிதர் அவளை கல்லால் எறிவர். அவளும் சாவாள். ஏனெனில் அவள் தன் தந்தையின் வீட்டில் இருக்கும்போதே வேசித்தனம் பண்ணி இஸ்ரேலுக்கு இழுக்கானதை செய்தாள். இவ்வாறு தீமையை உன்னிடமிருந்து அகற்று. ஒரு மனிதன் மற்றொருவனுடைய மனைவியோடு படுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பெண்ணும் அப்பெண்ணோடு படுத்தவனும் இருவரும் சாவர். இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து தீமையை அகற்று. மனமாகியும் கன்னிமை கழியாத ஒருத்தியை நகரில் ஒருவன் சந்தித்து அவளோடு உறவு கொண்டால் அவர்கள் இருவரையும் நகர் வாயிலுக்கு கொண்டு போய் கல்லால் எறிவர். அவர்களும் சாவர். அவள் நகரிலிருந்தும் உதவிக்காக கூக்குரலிடாததாலும் அவன் மற்றொருவனின் மனைவியை கெடுத்ததாலும் அவர்கள் சாவர். இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று. ஆனால் மனமாகியும் கன்னிமை கழியாத ஒருத்தியை வயல்வெளியில் ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாக பிடித்து அவளோடு உறவு கொண்டால் அவளோடு உறவு கொண்ட அம்மனிதன் மட்டுமே சாகட்டும். அந்த பெண்ணுக்கு ஒரு தீங்கும் செய்ய வேண்டாம். சாவுக்கு ஏதுவான பாவம் ஏதும் அவள் செய்யவில்லை. தனக்கு அடுத்திருப்பவனை ஒருவன் தாக்கி அவனை கொல்வது போலத்தான் இதுவும். ஏனெனில் அவன் அவளை வயல்வெளியில் மேற்கொண்டான். மனமாகியும் கன்னிமை கழியாத அவள் கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்ற எவரும் இல்லை. மனமாகாத ஒரு கன்னி பெண்ணை ஒருவன் கண்டு அவளை பலவந்தப்படுத்தி அவளோடு உறவு கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பெண்ணின் தந்தைக்கு அவளோடு உறவு கொண்டவன் 50 வெள்ளிக்காசுகள் தர வேண்டும்.
அவன் அவளை கெடுத்து விட்டதால் அவளை மனைவியாக்கி கொள்ள வேண்டும். அவன் வாழ்நாள் முழுவதும் அவளை மனமுறிவு செய்ய முடியாது. எவனும் தன் தந்தையின் மனைவியோடு கூடலாகாது, தன் தந்தையின் படுக்கையை இழிவுபடுத்தலாகாது. இணைச்சட்டம் அதிகாரம் 23. ஆண்டவரின் மக்களிடமிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். விதையடிக்கப்பட்டவனும் ஆண் குறி அறுக்கப்பட்டவனும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது. வேசித்தனத்தால் பிறந்தவன் அவனது 10ஆம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது. அம்மோனியரும் மோவாபியரும் அவர்களது 10ஆம் தலைமுறை வரைக்கும் அவர்களை சார்ந்த எவரும் எக்காலத்திலும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையக்கூடாது. ஏனெனில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் அவர்கள் அப்பங்களோடும் தண்ணீரோடும் உங்களை எதிர்கொள்ளவில்லை. அத்தோடு ஆராம் நகரிலுள்ள பெத்தோர் என்னும் ஊரிலிருந்து பெஹோரின் மகன் பிலேயாமை உன்னை சபிக்கும்படி கூலிக்கு அமர்த்தினார்கள். ஆயினும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசியாக மாற்றினார். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மீது அன்பு கூறுகிறார். உன் வாழ்நாள் எல்லாம் நீ அவர்களது நல்லுறவையும் நலத்தையும் நாடாதே. ஏதோமியனை வெறுக்காதே, ஏனெனில் அவன் உன் சகோதரன். எகிப்தியனை வெறுக்காதே, ஏனெனில் அவன் நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்ந்தாய். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் 3ஆம் தலைமுறை தொடங்கி ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் வரலாம். பாளையத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளல். நீ உன் பகைவருக்கு எதிராக சென்று பாளையம் இறங்கி இருக்கையில் எல்லா தீச்செயல்களிலிருந்தும் விலகியிரு. உங்களில் ஒருவன் இரவில் நிகழ்ந்த செயலால் தீட்டுப்பட்டிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே செல்லட்டும், பாளையத்திற்குள்ளே வரக்கூடாது. மாலையானதும் நீரில் குளித்து கதிரவன் மறைந்ததும் அவன் பாளையத்துக்குள் வரட்டும். நீ வெளிக்கு செல்வதற்கென பாளையத்திற்கு வெளியே ஒரு இடம் இருக்கட்டும். படைக்கலன்களோடு ஒரு மண்வெட்டியும் வைத்துக்கொள். நீ வெளிக்கு செல்கையில் அதனால் ஒரு குழி தோண்டு. நீ கழித்ததை அதனால் மூடிவிட்டு திரும்பு. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார். அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாயிருக்கட்டும். பிற சட்டங்கள். தம் தலைவனிடமிருந்து தப்பி வந்து உன்னிடம் அடைக்கலம் தேடியுள்ள அடிமைகளை அவனிடம் ஒப்படைக்காதே. குடியிருப்பு ஒன்றில் தமக்கு பிடித்தமானதை தேர்ந்து கொண்டு அவர்கள் உன்னிடையே இருப்பாராக. நீ அவர்களை கொடுமைப்படுத்தாதே. இஸ்ரேலின் புதல்வியருள் எவளும் விலைமகளாயிருத்தலாகாது. இஸ்ரேலின் புதல்வர் எவனும் விலைமகனாய் இருத்தலாகாது. விலைமாதின் வாடகையையோ விலைமகளின் கூலியையோ எவ்வித நேர்ச்சையின் பொருட்டும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வராதே. ஏனெனில் இவை இரண்டுமே அவருக்கு அருவருப்பானவை. உன் இனத்தவனிடமிருந்து வட்டி வாங்காதே. பணத்துக்கோ தானியத்துக்கோ கடனாக கொடுத்த எந்த பொருளுக்கோ வட்டி வாங்காதே. வேற்று இனத்தானிடமிருந்து நீ வட்டி வாங்கலாம். ஆனால் நீ உடைமையாக்கி கொள்ளப் போகும் நாட்டில் நீ மேற்கொள்ளும் செயல்களில் எல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கும் பொருட்டு உன் இனத்தானிடம் வட்டி வாங்காதே. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலந்தாழ்த்தாதே. ஏனெனில் அது உனக்கு பாவமாகும். உன் கடவுளாகிய ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி. ஆனால் நேர்ச்சை செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவமாகாது. உனது வாயால் வாக்களித்து உன் சொந்த விருப்பத்தினால் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்வதால் உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு. உனக்கு அடுத்திருப்பவனின் திராட்சை தோட்டத்திற்கு சென்றால் உன் விருப்பம் போல் திராட்சையை உண்ணலாம். ஆனால் உன் கூடையில் எதையும் வைத்தலாகாது. உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளை நிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம். ஆனால் கதிர் அறிவாலை உனக்கு அடுத்திருப்பவனின் கதிர்களில் வைக்காதே. இணைச்சட்டம் அதிகாரம் 24. மனவிலக்கும் மறுமணமும். ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பெண் அவளது அருவருக்கத்தக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பமில்லாமல் போனால் அவன் முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான். அவள் அவனது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறொருவனுக்கு மனைவி ஆகிறாள். 2ஆம் கணவனும் அவளை வெறுத்து முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான். அல்லது அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட 2ஆம் கணவன் இறந்து விடுகிறான். இந்நிலையில் அவள் தீட்டுப்பட்டு விட்ட காரணத்தால் அவளை தள்ளி வைத்த முதல் கணவன் அவளை மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் அது ஆண்டவர் முன்னிலையில் வெறுப்பானதாகும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை நீ பாவத்துக்கு உள்ளாக்காதே.
பிற சட்டங்கள். ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்திருந்தால் அவன் போருக்கு போக வேண்டாம். அவன் மீது யாதொரு பொறுப்பும் சுமத்தப்படலாகாது. அவன் ஓராண்டு காலம் எவ்வித இடையூறுமின்றி தன் வீட்டில் இருந்து கொண்டு தன் மனைவியை மகிழ்விப்பான். மாவரைக்கும் கல்லின் கீழ்கல்லையாவது மேற்கல்லையாவது அடகாக வாங்காதே, அது அவன் மனித உயிரை அடகாக வாங்குவது போலாகும். இஸ்ரேலின் மக்களாகிய தன் இனத்தாருள் ஒருவரை கடத்தி கொண்டு போய் அவரை அடிமையாக நடத்துவதாக அல்லது விற்பதாக ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த கடத்தல்காரன் சாகட்டும். இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று. தொழுநோயை குறித்து எச்சரிக்கையாயிரு. லேவிய குருக்கள் உனக்கு கற்பிப்பது போல் அனைத்தையும் செய்வதில் மிக கவனமாயிரு. நான் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளவாறு செய்வதில் கருத்தாயிரு. எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வரும் வழியில் உன் கடவுளாகிய ஆண்டவர் மிரியாமுக்கு செய்ததை நினைவில் இருத்து. உனக்கு அடுத்திருப்பவருக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அதற்கு அடகாக எதையும் வாங்க அவரது வீட்டினுள் நுழையாதே. வெளியே நில். உன்னிடம் கடன் வாங்கியவர் வெளியே உன்னிடம் அடகை கொண்டு வரட்டும். அவர் வறியவராயின் நீ அந்த அடகை வைத்து கொண்டு தூங்க செல்லாதே. மாறாக கதிரவன் மறைவதற்குள் அந்த அடகை அவரிடம் நீ திருப்பி கொடுத்தாக வேண்டும். அதனால் அவர் தம் மேலாடையை விரித்து படுக்கும்போது உனக்கு ஆசி வழங்குவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீ ஏற்புடையவன் ஆவாய். வறியவரும் எளியவருமான கூலி ஆள்கள் உன் இனத்தாராயினும் சரி அல்லது உன் நாட்டில் உன் நகர் வாயிலுக்குள் உள்ள அந்நியராயினும் சரி, அவரை கொடுமைப்படுத்தாதே. அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்துவிடு. கதிரவன் மறையும் முன்னே கொடு. ஏனெனில் அவர் வறியவராயிருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கியுள்ளது. இல்லையெனில் உனக்கு எதிராக ஆண்டவரை நோக்கி முறையிடுவார். அப்போது அது உனக்கு பாவமாகும். பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம். அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும். அந்நியர் அல்லது அனாதைக்கு உரிய நீதியை புரட்டாதே. கைம்பெண்ணின் ஆடையை அடகாக வாங்காதே. எகிப்து நாட்டில் நீ அடிமையாயிருந்ததையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை விடுவித்ததையும் நீ நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும்போது அரிக்கட்டினை மறந்து வயலிலே விட்டு வந்தால் அதை எடுக்க திரும்பி போகாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. அப்போது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். நீ உன் ஒலிவ மரத்தை அடித்து உதிர்க்கும்போது உதிராததை பறிக்காதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. நீ உன் திராட்சை தோட்ட கனிகளை சேகரித்த பின் பொறுக்காமல் கிடப்பதை எடுக்க செல்லாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. எகிப்து நாட்டில் நீ அடிமையாயிருந்ததை நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்.